இல்ல என்னல புதுசா பாக்குற மாதிரி பாக்க? இல்ல இல்ல. ஆமா, நீ எங்க நின்னுட்டு இருக்க? நீ வரேன்னு சொன்னேல்ல, அதான் உன்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அம்மா பாண்டி, என்னதான் நடந்தது? இல்ல அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் பார்க்கணும்ல. வால வீட்டுக்கு போலாம். போலாம் 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 போலாம். போலாம் வா. ஐயோ, பாண்டி எப்படி கொல்றது? இல்ல ஆமா, வீட்டுல அம்மா அப்பா ராசாத்தி எல்லாம் எப்படில இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? இல்ல முத்தழகு எப்படில இருக்கா? என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவா. என்ன 12வது பாஸ் ஆயிட்டெல்லாம் ஃபெயிலா? சீக்கிரமா முத்தழகு வீட்டுக்கு போய் மாமா கிட்ட பேசி முத்தழகை கட்டிக்கணும்ல. லே பங்கு, என்னல நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்க? அது இல்ல பாண்டி, நம்ம உடனே வீட்டுக்கு போகணுமா? ஆமா போகணும்ல. இல்ல, உன்னை அண்ணாச்சி ஆளுங்க ஊருக்குள்ள நீ வரது தெரிஞ்சு உன்னை தேடிட்டு இருக்காங்க. இப்ப நீ ஊருக்குள்ள போனேன்னு வச்சுக்கோ, அண்ணாச்சி ஆளுங்க உன்னைய கொண்டுட மாட்டாங்க. நம்ம வேணா விடியற வரைக்கும் இங்கே இருந்து பொழுது விடிஞ்சோன்னு போலாமா? ஹலோ, அண்ணாச்சி ஆளுங்களுக்கு பயந்துட்டு விடியற வரைக்கும் ஊர் எல்லையில காத்துட்டு இருக்கணுமா? ஹலோ, என்னால பேசுத? அண்ணாச்சி ஆளுங்களாம் ஒரு ஆளு. அண்ணாச்சி இருக்கானே, அவன் நான் ஜெயில இருக்கும்போது நான் ஜெயில இருக்கிற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஆள் வச்சு என்ன கொல்ல பார்த்தான்ல. ஜெயிலுக்குள்ளே என்ன கொல்ல முடியல, இங்க கொண்டுருவானா? என்ன கொல்ல அவன் ஆளுங்க வரட்டும், அப்ப பாரு என்ன நடக்கும்னு. ஏறு, ஒருத்தனுக்கும் சங்கே இல்லாம பண்ணிடுவேன். இல்ல நான் அண்ணாச்சி ஆளுங்களை கொண்டுருவேன்னு சொன்னத ஏதோ ஒன்ன கொண்டுருவேன்னு சொன்ன மாதிரி எதுக்குல குப்புன்னு இப்படி வைக்குது? அது இல்ல பாண்டி, சுத்தமா காத்தே இல்லையா, அதான் இப்படி வேர்க்குது. சரி வா வீட்டுக்கு போவோம். பாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. உன்னை அப்பா அம்மா இதே ட்ரெஸ்ஸோட உன்னைய பார்த்தா மனசு கஷ்டப்பட மாட்டாங்க? நீ சொல்றது சரிதாம்ல. இப்ப சட்டைக்கு எங்க போறது? என்கிட்ட இருக்கு பாண்டி, நீ போட்டுக்கணும்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல என்னல இவ்வளவு நேரம் காட்டாம இருக்க, விடு. பாண்டி, அப்படி ஓரமா போய் மாத்திக்க பாண்டி. அங்கேயா? என்னல? வேட்டியை கட்டிக்க பாண்டி. பாண்டி, பாண்டி, ஐயோ, அபி வேற வந்துட்டாரே. இல்ல பங்கு, யார்ல அவங்க? அது வந்து பாண்டி, அப்படியே மாப்பிள்ள மாதிரியே இருக்கானே.
யார்ல நீ? நான் யாரா? கணேசன். ஆ? நீங்க தெரிஞ்சுதானே பாண்டிய கூப்பிட வந்தீங்க? ஆ, ம். தெரிஞ்சா? இல்லை, ஆ? இவங்கள தெரியுமால உனக்கு? ஆ, தெரியும் பாண்டி. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. அண்ணன், பாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? என்ன விஷயம்? கணேசன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ம்? சரி, நானே சொல்லிடுறேன். என் புருஷன் சஞ்சீவும் நீங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பீங்க. உன் புருஷன் பார்க்க என்ன மாதிரி இருப்பானா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியும். ம்? சொல்லுங்க. ஐயோ, மொத்தத்தையும் சொல்லிட்டாலே. இதுதான் நடந்தது. நாளைக்கு காலையில சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். சஞ்சீவுக்கும் முத்தழகு கல்யாணமா? என்ன சொல்றீங்க? என் முத்தழகு கழுத்துல இன்னொருத்தன் எப்படி தாலி கட்ட முடியும்? கோவப்படாதீங்க பாண்டி. முத்தழகு நீங்கன்னு நினைச்சுதான் சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உறுதியா இருக்கா. சஞ்சீவுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. அதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். நான் மண்டபத்துக்கு போய் உங்களை எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா முத்தழகுக்கும் சஞ்சீவுக்கும் உண்மை என்னன்னு புரிஞ்சிரும். இல்ல கணேசா, நான் ஊர்ல இல்லாதப்ப இம்பட்டு விஷயம் நடந்திருக்கு. இது என்கிட்ட சொல்லவே இல்ல. வந்தோன்னு சொல்லிருக்கணும்ல. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்க. அது பாண்டி, நீ ஊருக்குள்ள வந்தோன்ன இதை எல்லாத்தையும் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நான் பொறுமையா சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். பொறுமையானா? எப்படி பொறுமையா? முத்தழகு கழுத்துல தாலி ஏற வரைக்குமா? பாண்டி, கணேசனை ஏன் திட்டுறீங்க? அவருக்கு உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் உங்களை கூட்டிட்டு போக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஆமா பாண்டி தம்பி, நீங்க கணேஷ் மேல கோவப்படாதீங்க. சரி வாங்க மண்டபத்துக்கு போ. மண்டபத்துக்கா? ஆமா, சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை நிறுத்த வேணா? கல்யாணம் காலையில தானே, நாம அப்புறமா பொறுமையா மண்டபத்துக்கு போலாமே. ஏய், புரியாம பேசாதவன். இந்த கல்யாணத்துல 2 பொண்ணுங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. எங்களை கூட விடு. எனக்கும் முத்தழகுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா இந்த புள்ள அபி பாவம்ல. முத்தழகே அத்தை பொண்ணுதான். அவளை இன்னொருத்தன் கட்டிக்க போறான்னு சொல்லும் போது எனக்கே கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஆனா அபி தான் புருஷன் இன்னொரு பொண்ணை கட்டிக்க போறான்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியல. தான் புருஷன் கிட்டயே நான் பொண்டாட்டின்னு சொல்லி நிரூபிக்க முடியல. கொடுமை இது. நான் ஜெயில தண்டனை அனுபவிச்சேன். ஆனா அபிக்கு உங்க கழுத்துல இருக்க தாலிய ஜெயிலா மாறி அவங்க வாழ்க்கைய சிறை தண்டனையா மாத்திருச்சு. பாவம் இந்த புள்ள. நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா அபி இன்னும் அந்த ஜெயில சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை விடுவிக்க வேணா? நீங்க வாங்குங்க, நம்ம மண்டபத்துக்கு போய் சஞ்சீவுக்கு என்ன உண்மைங்கிறத நிரூபிப்போம். ரொம்ப நன்றி தம்பி. நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ஜெயில இருந்து வரீங்க, பெரிய ரவுடி, உங்களுக்கு இறக்க குணமே இருக்காது. என் தங்கச்சி உங்ககிட்ட நடந்த விஷயத்த சொன்னா நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ
எங்களுக்கு உதவி பண்ண வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன் தம்பி. ஆனா நீங்க என் எண்ணத்தை சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. என் தங்கச்சி வாழ்க்கை உங்களால தான் நல்லா இருக்க போகுது தம்பி. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க ரொம்ப மண்டபத்துக்கு நன்றி போலாம். தம்பி, வாங்க. ஸ்ரீஜா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இப்படியே வெயிட் பண்றது? நம்ம எப்ப ரூமுக்கு போறது? எனக்கு தூக்கம் வேற வருதுடி. ஐயோமா, அந்த அபிய நாம பழிவாங்க நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ்மா இது. எல்லாத்துக்கும் அசால்ட்டா இருந்துட முடியாது. பாண்டியோட ஃப்ரெண்டு கணேஷ பாண்டிய கொன்னுட்டேன்னு சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும்தான் நம்ம நிம்மதியா ரூமுக்கு போய் தூங்க முடியுமா? பாண்டி தனியா இருக்கும்போதே கொல்றது கஷ்டம், கூட வேற 2 பேர் இருக்காங்களே, எப்படி கொல்ல போறேன்னு தெரியலையே. ஸ்ரீஜா, இப்படி ஒண்ணுமே தெரியாம வெயிட் பண்றதுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணலாம்ல? சரி, வெயிட் பண்ண, ஃபோன் பண்றேன். இல்ல யார்ல போன்ல? அது நம்ம வக்கீல் கருப்பு கோட்டு பாண்டி. கருப்பு கோட்டா? எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றான்? அது ஒண்ணு இல்ல, பழைய கேஸ் ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு, அது விஷயமா தான் போன் பண்ணிருக்காப்ல. நீங்க போங்க, நான் பேசிட்டு பின்னாடி வந்துடுறேன். மணி 1க்கு மேல ஆச்சு. கேஸை பத்தி பேசுற நேரமால அது? போனை கொடு, நான் பேசுறேன். இல்ல இல்ல பாண்டி, நானே பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க போங்க. சரி, பேசிட்டு வா. வாங்க தம்பி. நீங்க வாங்க போலாம். இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? இல்ல, நீ பாண்டிய கொன்னுட்டியா இல்லையான்னு கேட்கதான் ஃபோன் பண்ண. ஒன்னா நானே போன் பண்ணி சொல்ல மாட்டேனா? சரி, இப்ப என்னாச்சு? அந்த பாண்டி வந்துட்டானா? பாண்டி வந்துட்டான், நான் பாண்டி கூட தான் இருக்கேன். கூட இருக்கியா? இப்ப பாண்டி கூடவே தான் இருக்கனா? கொல்ல வேண்டியதானே? ஏன் இன்னும் டிலே பண்ற? என் நிலைமை புரியாம பேசாதீங்க. என் கூட பாண்டி மட்டும் இல்ல, அந்த அபியும் அவங்க அண்ணன் காளியும் இருக்காங்க. அந்த அபி அங்க இருக்காளா? அவ எப்படி அங்க வந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாண்டி அசந்த நேரம் பார்த்து கத்தியால முதுகுல குத்த போகும்போது அந்த அபி எங்க இருந்தா வந்துட்டான். நான் அந்த அபிய பார்த்தது மாட்டிப்போம்னு கத்திய மறைச்சிட்டேன். அபி பாண்டி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாண்டிய கொள்ள வாய்ப்பு இன்னும் அமையல. சரி, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கீங்களா? என்னடா சொல்ற? ஆமா, அபிதான் பாண்டி கிட்ட இது வரைக்கும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி பாண்டிய வச்சு சஞ்சீவ் முத்தலுக்கு கல்யாணத்தை நிறுத்த பாண்டிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஐயோ, பாண்டி மண்டபத்துக்கு வந்தா நாங்க போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நான் அந்த அபி கிட்ட தோத்துறவே கூடாது. அந்த அபி சஞ்சீவ் கூட சேர்ந்து என்ன ஜெயிச்சிருவா. அதனால அது நடக்கவே கூடாது. அந்த பாண்டி மண்டபத்துக்கு வரவே கூடாது. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், அமைதியா நான் சொல்றத கேளுங்க. நான் மனுஷனுக்கு தான் நம்பிக்கையான ஆள் இல்ல, ஆனா வாங்கின காசுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. பாண்டி கண்டிப்பா மண்டபத்துக்கு வரமாட்டான். பாண்டிய மண்டபத்துக்கு போற வல்ல சமயம் பார்த்து கொண்டுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் முடிச்சிடறேன். என்னாச்சு தங்கச்சி? என்னங்க, நடக்க முடியலையா? ஆமா, இன்னைக்கு முழுக்க ரொம்ப நடந்துட்டேனா, அதான் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, கொண்டாரிங்க உட்காந்து போலாமா? இல்ல இல்ல, மண்டபம் பக்கத்துல தானே இருக்கு, மண்டபத்துக்கு போயிடலாம். இல்ல, 1/2 மாச கர்ப்பிணியா இருக்கீங்களே, கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது. பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ரொம்ப நாள் பழகுன மாதிரி என் கூட பாசமா இருக்கீங்க. நீங்க இவ்ளோ நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கெட்டவனுக்கு தாங்க கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன் தான். நீ எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? பாண்டி கூப்பிடுறான், நான் அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க. அந்த வந்துட்ட பாண்டி.
அது ஒண்ணு இல்ல பாண்டி, இந்த கருப்பு கோட்டு இருக்கான்ல, அவன் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட காலைல பேசுறேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு வா வாமா வாங்க தங்கச்சி. போலாம். பயப்படாத மாமா. இப்ப நீ எங்க போயிட்டு வர, என்கிட்ட சொல்லாம ஏன் போனேன்னு நான் உன கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த மாட்டேன். உன் கூட சண்டை கூட போட மாட்டேன். நம்ம கல்யாணம் முடியற வரைக்கும் என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போயிடாதன்னு சொல்லதான் உனக்காக காத்துட்டு இருந்தேன். மாமா, விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம். நீ கழுத்துல தாலி கட்டிடுவ. அது வரைக்கும் நீ என் பேச்ச கேட்டு பொறுமையா மண்டபத்திலே இரு. ஏன்னா எனக்கு அந்த அபி மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல மாமா. அபி மேல உனக்கு இருக்கிற இறக்கத்தை பயன்படுத்தி விடியறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாடகம் ஆடி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னையே என்னையும் பிரிக்க பாப்பா. அதுக்கு இடம் கொடுக்காத மாமா. முத்தழகு, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. இல்ல மாமா, நீ ஆறுதல் சொல்ற வார்த்தையால எனக்குள்ள இருக்கிற பயத்தெல்லாம் போக்க முடியாது. நீ கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பயம் போகாது. பாண்டி, பாண்டி, கதவை தர. என்ன ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? தூங்கலையா? இல்லத்த, தூக்கம் வரல. அதான் மாமா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். கல்யாண பதட்டத்துல பொண்ணு மாப்பிளைக்கு தூக்கம் வராதது சகஜம்தானம்மா. நான் பாண்டி தூங்கிட்டு இருப்பான், எழுப்பி விடலான்னு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு தானே இருக்கீங்க. சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. இப்பவே ரெடியானா தான் சரியா இருக்கும். சரியா? சரி மாமா, நீ ரெடியாகு. மா, அந்த கணேசன் பாண்டிய கொல்லுவானா இல்லையான்னு ஒரே டென்ஷனா இருக்குமா. ஐயோ, எனக்கும் அதே டென்ஷனா தாண்டி இருக்கு ஸ்ரீஜா.